வணக்கம் மக்களே. என்ன ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கூட இல்லாமல் இந்த போனா காரில் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேனேன்னு பார்க்குறீங்களா? நிஜமாகவே இது ஒரு சடன் ட்ரிப் தாங்க. அதனால தான் என்னால் ப்ராப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியல. அதனால் என்னங்க, எங்கே போகிறோம், என்ன திடீர் பிளான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேங்க, தாமு வந்து மும்பை போக போகிறாரு, வேலை விஷயமா போக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதனால் சரி தாமுக்கும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அந்த மெமரிஸ் வச்சுட்டே கொஞ்ச நாள் இருந்துருவார் இல்லைங்களா? எங்களுக்குமே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு தான் எங்கன்னா போகலான்னு பசங்களும் லீவ் போட்டாங்கங்க. எங்கே போகலான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் போகிறத விட என் பசங்களுக்கு திருப்பதி, பெங்களூர் சொன்னிங்கன்னா குஷியாக கிளம்புவாங்க. அது மாதிரி இந்த வாட்டி நாங்கள் பெங்களூர் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலில் பெங்களூர் சீரியஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது பியூர்லி ஃபேமிலி ட்ரிப்புனாலும் புது புது கண்டென்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ கொடுக்கணுன்ற பிளானில் தான் நான் வந்திருக்கேங்க. என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. அப்புறம் என்கிட்ட ஒரு முத்து நெக்லஸ் இருக்குங்க. அது ஒரு ஓல்டு மாடல், அது அறந்து போச்சுங்க. இங்கே யார்கிட்ட கொடுத்து கட்டினாலும் அது அழகாக கட்ட மாட்டேங்கிறாங்க. பெங்களூரில் சிக்பட்டில் தான் கட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த ஒர்க் பெண்டிங்லேயே இருக்குது. அதை இந்த வாட்டி முடிச்சே ஆகணுங்க. அதனால தான் அதையும் கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ சூப்பராக இருக்கும், அதையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்பட் போயிட்டு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எப்படி சொல்லுங்கள், கொஞ்சம் புடவைகளும் வாங்கியிருக்கேன், அதை எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் லூலு மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்காமே, அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாமே ஃபுட்டெல்லாம். என் அண்ணன் பசங்கள்லாம் சாப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, என்னை வெறுப்பேற்றிருக்காங்க. அதனால் அங்கேயும் அழைச்சிட்டு போகிறேன்னு பையன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே பார்ப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் மசால் தோசை, பெங்களூர்னாலே மசால் தோசை தான். நம்ம தாமு மசால் தோசை பைத்தியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அவன் இருக்கும் போதே நம்ம இங்கே போய் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அவனை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டோன்னா எங்களுக்கு மனசே அந்தளவுக்கு இதுவாக இருக்காதுங்க. சரி, அவன் இருக்கும் போதே இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரிப் ஒரு சடனாக பிளான் ஆச்சுங்க. அப்புறம் வந்து மசால் தோசை டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் சாப்பிட்டு கம்பேரிஷன் பண்ணலான்னு கரெக்டாக பிளான் போட்டு நாங்கள் அது ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லீவில் வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதையும் பார்ப்பீங்க. அப்புறம் மல்லிகா பிரியாணி, முன்னோதாட்டி மல்லிகா பிரியாணி சாப்பிட்ருக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சௌமியா கல்யாணம் பண்ணும்போது நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வீடியோ தான் பர்டிகுலராக பார்த்தேன்னு சௌமியா சொல்லியிருந்தா. அவள் ஒன்றும் சாப்பிட்டது இல்லைங்க. அவளுக்கு இது கண்டிப்பாக இந்த வாட்டி வாங்கி கொடுக்கணும். அதனால் அந்த பிளானுமே இந்த சீரீஸில் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் தான் இந்த பெங்களூர் சீரியஸில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் இந்த மாதிரி புது கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி டே 1 நம்ம வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வந்து புத்து மாரியம்மன் கோயில் தான் போக போகிறோங்க. வாங்க சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் ரோடு போடும்போது, அதாவது 4 வேஸ் இருக்கும் போது இந்த கோயில் இருந்ததுங்க. 6 வேஸாக மாற்றும் போது இந்த கோயிலை இடித்து போட்டு தள்ளி வச்சாதான் இதை ரோடு போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் பாடுபடும் போது அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சில பேர் தவறையும் போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து கூட பார்த்தாங்களாம். அப்போ இந்த அம்மாவை நவுத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கை விட்டுட்டு பிரிட்ஜு போட்டு இந்த கோயில் அப்படியே பாதுகாத்து வச்சுட்டாங்க. இந்த கோயிலில் இந்த ஊர் மக்கள் நல்ல சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இங்கே வந்து கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, ஆடு பலிலாம் கொடுப்பாங்கங்க. இப்போ அந்த பலிலாம் கொடுக்குறாங்களான்னு தெரியலிங்க. ஆனால் இப்போவே வெள்ளிக்கிழமை எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்னும் ஆடி வழிலாம் கேட்கவே அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இங்கே சாமி கும்பிட்டுருக்கேங்க. பிரசாதம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாகத்துக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2 இருக்குங்க. இத்தனை மணிக்கு இவ்வளோ கூட்டம்னா காலையில் சாயங்காலம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். இந்த கோயிலை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். அப்படியே நீங்கள் கோயிலை தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க கோயிலுக்கு போயிட்டு க்யூவில் நின்றுட்டு இந்த கோயில் பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த புத்து மாரியம்மன் கோயில் பற்றி தெரியும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவதுங்க, இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கிட்டே இருக்குங்க. புத்து கோவில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கோவில் வந்து புற்று மாரியம்மன் கோவிலுங்க. இந்த கோவில் வந்து முதல்லே இருந்ததுங்க. அதாவது சென்னை டு பெங்களூர் 4 வழி சாலையாக இருக்கும் போதே இந்த கோவில் இருந்ததுங்க. அப்பயே நல்ல பிரபலம் இந்த கோயில், சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயிலை பற்றி உலகத்துக்கே எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா 2001 சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேஸ் வந்து 6 வேஸாக மாற்றும் போது தான் இந்த கோவில் பற்றி உலகத்துக்கே தெரிஞ்சதுங்க. அதாவது இந்த கோவிலை கொஞ்சம் தள்ளி நகர்த்தி வச்சாதான் 6 வேஸ் ரோடு போட முடியும் அப்படின்னும் போது ஒரு அதிகாரி வந்து முயற்சி பண்ணார். அப்போ அவர் குடும்பத்தில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தாலும் அவர் பயந்துட்டு ஊருக்கு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து முயற்சி பண்ணாங்க, முடியலைங்க. உள்ளூரில் இருக்க மக்கள்லாம் வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நகர்த்த முடியாது, கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க மத்திய அரசு. புல்டோசர்லாம் வச்சு இடிக்க பார்த்தாங்கங்க. அப்போ வந்து அந்த புல்டோசர் வேலையை செய்யாமல் ரிப்பேர்னு இப்படியே வந்துட்டு இருந்தது. சரி, இந்த அம்மா வந்து நகர்த்த முடியல, சரி நான் உங்களுக்கு வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ளே ஒரு கோயில் கட்டித்தரேன்
அப்படின்னு சொல்லி கோயிலும் கட்டினாங்க. அப்படியுமே இந்த கோவிலை நகர்த்தணும் அப்படின்னா உள்ளூர் மக்களும் ஒத்துக்கலை. அங்கே முயற்சி செய்து அது எடுப்படவும் இல்லைங்க. சரி இன்னும் தான் இருக்குது அந்த புத்துக்குள்ளே அப்படின்ட்டு மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் அந்த புத்துக்குள்ளே விட்டு பார்க்கும்போது கீழே பெரிய நீர்நிலை இருந்ததாகவும் நிறைய நாகங்கள், ஆயிரக்கணக்கான நாகங்கள் வாழறதாகவும் எல்லாரும் பார்த்துட்டு சயின்டிஸ்ட்லாம் பயந்தே போயிட்டாங்க. அப்புறம் தான் முடிவு பண்ணாங்க, மத்திய அரசு முடிவு பண்ணி சரி இந்த கோயில் அப்படியே இருக்கட்டும், மக்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த கோயில் அப்படியே இருக்கட்டும், நம்ம மேம்பாலம் அமைச்சு இந்த சாலையை அப்படியே மேலே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்கங்க. பவர்ஃபுல்லுங்க. என்ன வேணுனாலும் கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் வந்து சின்ன வயசில் பசங்க, நாங்கள் வேலூரில் தான் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அடிக்கடிக்கு பெங்களூர் போவோங்க. அப்போ போகும்போதுலாம் சுவாமி கும்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா +2 10th எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. அப்போல்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக சுவாமி கும்பிடுவேன். இப்போ கிருத்திக் இருக்கான், குழந்தை பிறந்திருக்கான், போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால தான் வந்திருக்கோங்க. நீங்களும் அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. வருஷம் ஃபுல்லாக இங்கே விசேஷம் தாங்க. எப்போவுமே கூட்டம் இருக்கும். குலதெய்வம் மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே சுவாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்கங்க. அப்புறம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும். அமாவாசை நாட்களில் ரொம்ப கூட்டம் இருக்குங்க. முன்னெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க, ஆடெல்லாம் இட்டுட்டு வந்து பலி கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்களான்னு தெரியலிங்க. சின்ன கோவில் தாங்க, ஆனால் சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம லேட்டாக தான் கிளம்புனோங்களா, கோவில்கிட்ட வரத்துக்கே மணி 1:30 ஆகிடுச்சிங்க. சுவாமி தரிசனம் முடிக்க 2:30 ஆகிடுச்சி. இனிமேல் தாங்க முடியாது, சாப்பிட்லான்னு நினைக்கும் போது பசங்கள்லாம் பிரியாணி தான் வேணும்னு சொன்னாங்கங்க. நான் கூட வெள்ளிக்கிழமை ஆச்சேன்னு யோசித்தேங்க. அப்புறம் நான் சாப்பிட்லன்னு சொன்னால் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. சுவாமி தான் கும்பிட்டுட்டோமே அப்படின்னு நானுமே ஒத்துக்கிட்டேங்க. ஆம்பூர் வரலும் வந்துட்டோம். ஸ்டார் பிரியாணி சாப்பிட்லாம் எப்படி சொல்லுங்கள். பிரியாணின்னு முடிவான பிறகு அங்கேயே போயிடலான்னு அங்கே தான் போயிருந்தோங்க. மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லேட் ஆகிடுச்சிங்களா, கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். நல்ல வேலை இருந்ததுங்க. எனக்கு எப்போவுமே ஸ்டார் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க. மைல்டாக சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலே இருக்குங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி, அது மட்டும் தான் ப்ராப்ளம். வழக்கம் போல் தாமு சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க. ஸ்டார் பிரியாணி பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சீரக சம்பா அரிசியில் செய்வாங்க இல்லைங்களா, அதனால் கூட இருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோன்னு ஒரு திருப்திங்க அன்றைக்கி. இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஈவினிங் நம்ம டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்ததுங்க. அதனால் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பெங்களூர் ரீச் ஆகிட்டோங்க. டிராஃபிக்கில் ஊருக்குள்ளே வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. சரி டின்னர் சாப்பிட்ணும் இல்லைங்களா, கொஞ்சம் பிரியாணியும் ஹெவியாக தான் இருந்தது. அதனால் டின்னராக சாப்பிடாமல் சும்மா ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி எதனா சாப்பிட்லான்னு பசங்க அழைச்சிட்டு வந்தாங்க. டயர்டாக இருக்குடா விட்டுடுங்கடா அப்படின்னாலும் எனக்குமே மனசு கேட்கலைங்க. நம்ம எதனா சாப்பிட்டோம்னா வீடியோ எடுக்கலாம் இல்லைங்களா, அதனால் ப்ராப்பராக வீடியோ எடுத்துருக்கோமான்னு தெரியலைங்க. ஆனால் என்னென்ன சாப்பிட்டோன்னு கவர் பண்ணியிருக்கோம். வாங்க நீங்களும் அப்படியே பார்ப்பீங்க. ஃப்ரைடே லேட் நைட் ஆகிடுச்சிங்க. இருந்தாலும் கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்களா. போலி இந்த ஊரில் வந்து ஒப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. இருந்து சுட்டு வச்சுட்டு இருந்தாங்க, சூடு பண்ணிவிட்டு அதில் மேலே நெய் தாராளமாக ஊற்றி கொடுத்துருக்காங்க. நெய் வாசனை சூப்பராக இருக்குங்க. இது மட்டும் தான் இங்கே சாப்பிட போகிறோம். அப்படியே லைனாக ஒவ்வொன்றா சாப்பிட்டுன்னு போகலாம். போலி சாப்பிட்டு அடுத்து தோசை சாப்பிட்லாமா அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க. சரி வேண்டாம், ஏன்னா நான்வெஜ்ஜில் கபாப் அது மாதிரி எதுவும் ஸ்டார்டர் சாப்பிட்டுட்டு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ராவல் பண்ணதே ரொம்ப லாங் ஆகிடுச்சிங்களா, டயர்ட் ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்தா போதும்னு இருக்கு. நாளையிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா. ஆஃப் கிரில் வாங்கிக்கோம், சிக்கன் கிரில்லு. அதுக்கு வந்து தந்தூரி சாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆஃப் கபாப். இங்கே பார்த்தீங்கன்னா கபாப் நம்ம 65 மாதிரி இல்லாமல் ஒரு அது சாப்பிட்டா தான் தெரியும், பஜ்ஜி மாதிரி இதுன்னு கேள்வி பண்ணுறான். இது எவ்வளோப்பா? 512 ஆச்சுன்னா. பையனும் டயர்டாக இருக்குது, வீடியோ எடுக்க மாட்டேன் நான் அடம் பிடிக்கிறான். நாளைக்கு அவனை வச்சு செய்யலாம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேங்க. இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கிரில்லாம் சாப்பிட்டோங்களா. அப்புறம் இந்த பக்கம் போகும்போது இந்த ஸ்ரீஜா லஸ்ஸின்றது இங்கே ஃபேமஸுங்க. சரி கொஞ்சம் டெசர்ட் மாதிரி இருந்தால் ஸ்வீட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இது வந்து மேங்கோ லஸ்ஸி, இது குல்கந்த் லஸ்ஸி. குல்கந்த் ரோஸ் பெட்டல்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த குல்கந்த் லஸ்ஸி. ஈச் 90 rupees. நல்லா இருக்குங்க. அதுவும் குல்கந்த் லஸ்ஸி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இதோட வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட்டு தாங்க. நாளைக்கு காலைல பார்க்கலாம். இதெல்லாம் தாங்க டே 1ல் நடந்துச்சு. கொஞ்சம் அன்பிளான்டு அப்படின்றதுனால ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ வரப்போகுதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மசால் தோசை கம்பேரிஷன். அது கொஞ்சம் பிளான்டாக பண்ணியிருக்கோங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.